Hello everyone, I am Parthiban. Welcome to SAP Views. இன்றைக்கி டேட்டு 2/7/2026. இந்த வீடியோ உங்களுக்கு மார்னிங் ஒரு 7 o'clock ரீச் ஆகிற மாதிரி செட் பண்ணியிருக்கிறேன். ஆக்சுவலாக இந்த வீடியோவை 1/7/2026 மிட் நைட் ஒரு 12 o'clock ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த நோட்டிஃபிகேஷன் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் நேற்று வந்த நோட்டிஃபிகேஷன். இப்போ தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறனால இந்த நோட்டிஃபிகேஷனை ஒரு 1 day டிலேவாக நம்ம போஸ்ட் பண்ணுறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் அட்மிஷனுக்கான மிக முக்கியமான 2 அப்டேட் வந்திருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணலைன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் நீட் ஆஸ்பிரண்ட்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோட நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். இது முழுக்க ஒரு பெய்டு சர்வீஸ். இந்த பெய்டு சர்வீஸை நம்ம கடந்த 5 ஆண்டுகளாக கொடுத்து கொண்டுள்ளோம். மாணவர்கள் அவர்களுடைய மதிப்பெண்ணு கேட்டார் போல் மெரிட் பேசிஸில் அவங்களுடைய விருப்ப கல்லூரியான கவர்மெண்ட் காலேஜ், கவர்மெண்ட் கோட்டா, செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ், மேனேஜ்மெண்ட் கோட்டா, அதே போல் என்ஆர்ஐ கோட்டா, டீம்டு யூனிவர்சிட்டிலையும் சேர்ந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கும் இந்த பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோட நம்பரை கான்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். இப்போ ஃபஸ்ட் நோட்டிஃபிகேஷன் என்னென்னு பார்த்துடலாம். இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் டேட்டு 1/7/2026. இது யாருக்கு அப்படின்னா கைண்ட் அட்டென்ஷன் டு த கேண்டிடேட் பிடபிள்யூடி கேண்டிடேட் 26-27. இப்போது ஆன்லைன் அப்ளிகேஷன் போயிட்டுருக்கறனால பிடபிள்யூடி கேண்டிடேட் ஸ்பெஷல் கேட்டகரி கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது இதை அப்ளை பண்ணுறதுக்கு அவங்கக்கிட்ட அந்த பிடபிள்யூடி சர்டிஃபிகேட்டு இல்லை. இதுக்கான அந்த ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் கேம்ப்பு எங்கே நடக்குது அப்படின்னா த ரீஜனல் மெடிக்கல் சென்டர் அண்டு designated disability center will be start issuing the certificate only after the MCC DGH starts with the application process. அப்போது MCC தரப்புலேருந்து இந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கான அந்த கேம்ப் நடக்கும். அது MCC தரப்புலேருந்து எந்தெந்த சென்டர்ஸில் நடக்க போகுது, எந்தெந்த இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா சென்னையில், அதே போல் ஒவ்வொரு மாநிலத்துலேயும் எந்தெந்த இடத்துல நடக்க போகுது அப்படிங்கிற அறிவிப்பு வரும். இப்போது அந்த நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடியே இப்போ தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ பிடபிள்யூடி கேண்டிடேட்டு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா அவர்களுக்கு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இந்த 2 ஆப்ஷனில் ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா இப்போது பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு ஆல்ரெடி அந்த அவங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டலில், அதாவது டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய தலைமை அரசு மருத்துவமனையில் அங்கே இருக்கக்கூடிய சீஃப் சூப்பர்டென்ட்கிட்ட ஏதாவது வாங்கி வச்சுருந்தீங்கன்னா டைம் பீயிங் அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு இப்போ அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் இந்த மாணவர்கள் என்ன பண்ணணும்னா இந்த மெடிக்கல் ஃபிட்னஸ் நடக்குது இல்லையா, பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கான இந்த மெடிக்கல் சென்டரில் போயிட்டு சர்டிஃபிகேட்னு திரும்பவும் வாங்கிட்டு அதை என்க்ளோஸ் பண்ணணும். இல்லை சார் இப்போதைக்கு என்கிட்ட எந்த ஒரு சர்டிஃபிகேட்டும் இல்லை அப்படின்னா இவங்க வெயிட் பண்ணி பிடபிள்யூடி கேண்டிடேட் வெயிட் பண்ணி இந்த மெடிக்கல் ஃபிட்னஸ் நடக்கக்கூடிய அந்த இடத்துல அவங்க வழங்கக்கூடிய அந்த சான்றிதழ்களை வாங்கி அதன் பிறகு கூட அப்ளை பண்ணலாம். திரும்பவும் சொல்கிறேன், இப்போ மாணவர்கள்கிட்ட பிடபிள்யூடி சர்டிஃபிகேட் ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு ஃபார்மேட்டில் அவங்கக்கிட்ட இருக்குது. அது அந்த மாணவர்களுடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தலைமை மருத்துவமனையில், தலைமை அரசு மருத்துவமனையில் கொடுத்ததாக இருந்தால் அதை வச்சு இப்போதைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். திரும்பவும் இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா MCCனுடைய ஷெட்யூல் வந்த பிறகு அந்த மெடிக்கல் கேம்பில் கலந்துக்கிட்டு அவங்க கொடுக்குற அந்த சர்டிஃபிகேட்டை அட் த டைம் ஆஃப் ஆஃப்லைன் கவுன்சிலிங்கில் ப்ரொடியூஸ் பண்ணணும். இல்லை சார் நான் வெயிட் பண்ணுறேன், இப்போதைக்கு என்கிட்ட எந்த சான்றிதழும் இல்லை, நான் வெயிட் பண்ணி அந்த மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டு ரீஜனல் மெடிக்கல் சென்டரில் வாங்கி அதன் பிறகு அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு இந்த 2 ஆப்ஷனில் எதை வேணால் உபயோகப்படுத்தி கொள்ளலாம்.
ஏன்னா இந்த மாணவர்கள்கிட்டருந்து பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கிட்டேருந்து டெய்லியும் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு நிறைய என்கொயரி கால் போயிட்டுருக்குது. ஸோ இவங்க அப்ளை பண்ணுறதுக்கு 2 வாய்ப்பு. ஒன்று, இருக்கிற சர்டிஃபிகேட்டை வச்சு அப்ளை பண்ணிவிட்டு திரும்பவும் அந்த மெடிக்கல் கேம்பில் கலந்துக்கிட்டு சான்றிதழை வாங்கி திரும்பவும் அதை அப்லோட் பண்ணலாம். இல்லை ஆஃப்லைன் கவுன்சிலிங்க்கு போகும்போது எடுத்துகிட்டு போகலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் இப்போ அப்ளை பண்ணல சார், நான் வந்து இந்த எம்சிசி தரப்புலேருந்து டிஜிஹெச்எஸ் கண்டக்ட் பண்ணக்கூடிய அந்த மெடிக்கல் சென்டர் போயிட்டு அங்கே சர்டிஃபிகேட்டை வாங்கி அதன் பிறகு அப்ளை பண்ணுறேன் அப்படின்னாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்த நோட்டிஃபிகேஷன் யாருக்கு அப்படின்னா அரசு பள்ளி மாணவர்கள் 7.5%க்கு இது ப்ராஸ்பெக்டஸ்லேயே கொடுத்துருக்குறாங்க. இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை, அதாவது ஆஸ் பர் த இன்ஃபர்மேஷன் received from the school education department, students who have passed the 12th in the academic year 22-23 or later 2022-23 கல்வியாண்டிலோ அல்லது அதன் பிறகு, அதாவது 22-23, 24-25, இப்போது 25-26 இந்த கல்வியாண்டில் அரசு பள்ளி மாணவர்கள் +2 முடிச்சிருந்து அவங்களுக்கு 7.5% கோட்டா கவர் ஆகுது அப்படின்னா இந்த மாணவர்கள் வந்து போனஃபைடு சர்டிஃபிகேட்டு வாங்க வேண்டியதில்லை. ஏன் அப்படின்னா இந்த மாணவர்களுடைய போனஃபைடு சர்டிஃபிகேட்டை ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டு அவங்களுடைய எம்இஸ் நம்பரை வச்சு நேராக டிஎன் மெடிக்கலுக்கு அனுப்பிச்சி விட்ருவாங்க. ஓகேங்களா? அப்போ நீங்கள் உங்கள் எம்இஸ் நம்பரை மட்டும் இந்த 2022-23 கல்வியாண்டுக்கு பிறகு இருக்கக்கூடிய அப்ளை பண்ணுற 7.5% இடஒதுக்கீட்டில் வர மாணவர்கள் எம்இஸ் நம்பரை மென்ஷன் பண்ணால அந்த எம்இஸ் நம்பரை வச்சு ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டு தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு அனுப்பிச்சிடுவாங்க. இதற்கு முன்னதாக 2022-23 கல்வியாண்டுக்கு முன்னதாக நீங்கள் +2 முடிச்சிருந்தீங்கன்னா இந்த மாணவர்கள் மட்டும் கண்டிப்பாக சீஃப் எஜுகேஷனல் ஆஃபீஸர் உங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முதன்மை கல்வி அலுவலரிடம் போனஃபைடு சர்டிஃபிகேட்டை வாங்கி என்க்ளோஸ் பண்ணணும். ஓகேங்களா? 2022-23க்கு முன்னதாக +2 முடித்த மாணவர்களுக்கு எம்இஸ் நம்பர்லாம் எதுவும் இருக்காது. அதனால் இந்த மாணவர்கள் சீஃப் எஜுகேஷனல் ஆஃபீஸர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலரிடம் போனஃபைடு சர்டிஃபிகேட்டு ரிட்டனில் எழுதி என்க்ளோஸ் பண்ணணும். 2022-23க்கு பிறகு +2 படித்து அவங்க வந்து 7.5% இடஒதுக்கீட்டுக்கு தகுதியானவர்களாக இருந்தால் உங்களுடைய எம்இஸ் நம்பரை வச்சு ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கிட்ட இருந்து தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் உங்களுடைய போனஃபைடு சர்டிஃபிகேட்டை வாங்கிக்கும். ஓகேங்களா? ஸோ 2 அப்டேட், ஒன்று அரசு பள்ளி மாணவர்களுக்கு, இன்னொன்று பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு. ஸோ பிடபிள்யூடி கேண்டிடேட் யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ், நெய்பர் சர்க்கிளில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவையும், அரசு பள்ளி மாணவர்கள் யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ், நெய்பர் சர்க்கிளில் இருந்தாலும் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த அப்டேட்டை சொல்லிடுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் கைடன்ஸ், கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் அப்ளை பண்ணுற டேட்லேருந்து அனைத்து விதமான ஸ்டேட் கோட்டா, ஆல் இண்டியா கோட்டா, பாண்டிச்சேரி உள்பட பிற மாநிலங்கள்லேயும் நான் கலந்தாய்வில் கலந்துக்கிறேன் அப்படின்ற மாணவர்களுக்கு நாம் முழு வழிகாட்டுதல் கொடுக்குறோம். கடைசி சுற்று, அதாவது தமிழ்நாட்டில் கடந்த ஆண்டு 6 ரவுண்டு நடந்தது, ஆல் இண்டியா கோட்டாவில் 6 ரவுண்டு நடந்தது, பாண்டிச்சேரியிலையும் 6 ரவுண்ட் நடந்தது. அனைத்து சுற்று கவுன்சிலிங்கும் முடிஞ்சு உங்களுக்கான செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற மார்ச் 2027 வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் கொடுக்குறோம். கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் வேணுங்கிறவங்களும் எடுத்துக்கலாம். 1 or 2 டவுட்ஸ் இருக்குது, அதுக்கான கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்றவங்களுக்கும் நம்ம வந்து சர்வீஸ் கொடுக்குறோம். இது முழுக்க பெய்டு சர்வீஸ். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கான்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணலாம்.